ஹாய் கைஸ். ஐபிஎல் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து லிட்ரலி அளந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் நடந்தது வந்து அப்படி. ஸோ ஆக்சுவலாக பிஃபோர் மேட்ச் எல்லாருமே வந்து ஆர்சிபி எம்ஐ எல்லாம் வந்து 200 ரன்னுக்கு மேலே எல்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சென்னை பேட்டிங் லைனப்பை பார்த்தா ஸோ ஈஸியாக 200 ரன் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அது அட் த சேம் டைம் நம்ம பவுலிங் டீம் பார்த்தோன்னா 200 ரன் அடித்தாலும் ஈஸியாக அந்த ரன்னை விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பவுலிங் ஸ்குவாட் இருந்தது. ஆக்சுவலாக மற்ற டீம்லாம் நேம் சொல்கிற மாதிரி ரபாடா, பும்ரா, அர்ச்சர் இந்த மாதிரிலாம் நேம் சொல்கிற மாதிரி பவுலர் இருக்காங்க. சென்னை டீமில் அப்படி யாரும் இல்லை. ஸோ பரவாயில்ல, பவுலிங் தான் வீக்காக இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அட்லீஸ்ட் பேட்டிங் ஆச்சு பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஆக்சுவலாக மேட்ச் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2025 எப்படி வந்து 100 ரன்னுக்கே திணறும், 150 ரன்னுக்கே திணறுமோ அதே மாதிரி தான் இந்த 2026 ஃபர்ஸ்ட் மேட்ச் நேற்றும் அப்படி இருந்தது. ஸோ ஒவ்வொரு விக்கெட்டாக ஆகும்போதும் வந்து எனக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு. என்னடா பழைய மாதிரியே எப்பயும் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த டீம் வந்து குறை சொல்ல முடியாது. நான் பவுலிங் சைடு வந்து பெருசாக பேச விரும்பலை. ஏன்னா எவ்வளோ ரன்னு பேட்ஸ்மேன் அடித்தாலே பவுலர் போட்டு கொடுத்துருவாங்க, அப்படி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா டீமுமே வந்து 200 ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டார்கெட் எவ்வளோனே ஆப்போசிட் டீமால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, அந்த லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சென்னையோடைய பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங். இவங்களும் ஒரு 200 220 அடிப்பாங்க, பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா நேற்று மழை பெஞ்சதுனால வந்து பிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரிக்கியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது ரீசனாக சொல்லக்கூடாது. சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கைக்கோட்டும் அந்த ரிஸ்க்கை தெரிஞ்சு தான் வந்து களத்துக்கே இறங்கினாங்க. ஸோ அவங்க ஒரு 5-6 ஓவர் விக்கெட் விடாமல் ஆடி இருந்தால் மேட்ச் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அவங்க சொதப்பிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேர் சொதப்பினதுனால வந்து பேக் சைடில் இருக்கிற யாருமே வந்து அந்த இன்னிங்ஸை வந்து ஒரு விராட் கோலி மாதிரியோ ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரியோ அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ எல்லாருமே வந்து அண்டர் 19 விளையாடிட்டு வந்தவங்க, அவங்களுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ பட் நான் நம்புகிறேன் இந்த டீம் வந்து வெல் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் போக 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 வந்து இந்த டீம் பிக்கப் ஆகிடும்ட்டு. ஏன்னா அண்டர் 19 அந்த சின்ன டோர்னமெண்ட் விளையாடிட்டு நேராக வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடணும்னா அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்கமிங் மேட்சஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு தோத்துட்டா அவ்வளோ இந்த சீசனே தோற்றுரும் அப்படிங்கிறதுனால இல்லை. சென்னையெல்லாம் 5-6 மேட்ச் தோற்று கடைசி கண்டினியூவாக 5 மேட்ச் ஜெயிச்சு எல்லாம் வின் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அந்த டீம் இருந்தது வேறு, இப்போ இருக்கிற டீம் வேறு. வில் சி நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் ஆட போகிறாங்க. ஸோ பார்க்கலாம், அந்த ஹோம் கிரவுண்டோட அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓப்பனிங் நல்லா பண்ணாங்கன்னா சென்னை டீம் சூப்பராக பண்ணும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.